புதிய எருசலேம் இறங்கி வர்றப்போ அதுல ரொம்பவே கவர்ச்சியான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? அங்கே ஒரு மரம் இருக்குமா. சரி, அத பத்தி பாக்கறதுக்கு முன்னாடி வாங்க ஒரு கற்பனை பண்ணி பார்க்கலாம். இப்போ யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட ஒரே ஒரு மரம் இருக்கு. ஆனா அது சாதாரண மரம் இல்ல. அது ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு ஒவ்வொரு விதமான பழத்தை கொடுத்தா எப்படி இருக்கும்? நம்பவே முடியலல்ல. இயற்கையோட எல்லா விதிகளையும் மீறின ஒரு அற்புதம் மாதிரி. ஒரு மாசம் பாத்தீங்கன்னா அந்த மரத்திலிருந்து அமுதம் மாதிரி நல்லா கனிஞ்ச இனிப்பான கொய்யாப்பழம் தொங்குது. அடடா, அதோட வாசனையே உங்கள மயக்கிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்த மாசம் என்னாகும்? அந்த கொய்யாப்பழம்லாம் காணாம போய் அதே கிளையில இப்போ நல்லா முறுமுறுன்னு சிகப்பு கலர்ல ஆப்பிள் காய்ச்சி தொங்குது. அதுக்கு அடுத்த மாசம் ஆப்பிளும் போயாச்சு. இப்போ அந்த மரம் பூரா நல்லா சாறு நிறைஞ்ச சூப்பரான மாம்பழமா இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா இனிப்பான அன்னாசி பழம். இப்படி மாசம் மாசம் இந்த அட்டகாசமான சுழற்சி நிற்காம தொடர்ந்துட்டே இருக்கு. இது வெறும் கற்பனைன்னு நினைச்சிடாதீங்க. இந்த நம்ப முடியாத மரத்தை பத்தி தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல புதிய எருசலேம்ல இருக்கிற ஜீவ விருட்சமா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா இதோட உண்மையான முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறோன்னா அது எப்போ வரும் நம்ம சரியா தெரிஞ்சுக்கணும். இங்க தான் பாருங்க, நிறைய பேர் ஒரு பொதுவான தப்ப பண்றாங்க. எதிர்காலத்துல நடக்க போற 2 முக்கியமான காலகட்டத்தை குழப்பிக்கிறாங்க. ஒன்னு 1000 வருஷ அரசாட்சி, இன்னொன்னு இறுதி நித்திய நிலை. இது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. ரெண்டுமே ஹோலி வேற வேற. அப்போ இந்த ஜீவ விருட்சம் இந்த டைம்லைன்ல எங்க வருது? அதை கண்டுபிடிக்கணும்னா நம்ம முதல்ல பிரபஞ்சத்தோட முழு காலவரிசையை சரியா புரிஞ்சுக்கணும். வாங்க பார்க்கலாம். சரி, நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காலத்துல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு தெரிஞ்ச எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வர வரைக்கும் நடக்க போற முக்கியமான நிகழ்வுகளை வரிசையா பார்க்கலாம். அந்த 1000 வருஷ அரசாட்சியில பூமி ரொம்பவே நல்லா இருக்கும். ஆனா பாவம், மரணம் இதெல்லாம் முழுசா ஒழிக்கப்பட்டிருக்காது. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல கவனிங்க, ஜீவ விருட்சம் இன்னும் இந்த நேரத்துல வரல. அந்த 1000 வருஷம் ஆட்சி முடிஞ்சதுக்கு அப்புறமா சில கடைசி நிகழ்வுகள் நடக்கும். அதுதான் மனித சரித்திரத்துக்கு ஒரு முழுமையான முற்றுப்புள்ளியா இருக்கும். இந்த பழைய உலகம், பழைய யதார்த்தம் எல்லாம் முழுசா மறைஞ்சதுக்கு அப்புறம்தான் புதிய நிரந்தரமான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்குது. பாருங்க, இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்ச டைம்லைன்ல நாம தேடிட்டு இருக்கிற அந்த ஜீவ விருட்சம் வர்றதுக்கு முன்னாடி மொத்தம் 17 நிகழ்வுகள் நடந்தாகணும். அப்போ அது எத்தனாவது நிகழ்வு? 18வது நிகழ்வு. அதாவது புதிய எருசலேம் ஒரு புதிய பூமிக்கு இறங்கி வந்ததுக்கு அப்புறம்தான் ஜீவ விருட்சம் கடைசியா நமக்கு காட்சி அளிக்குது. சரி, இப்போ அது எப்ப வரும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்ததா இந்த மரம் உண்மையில என்ன, அது என்ன செய்ய போகுதுன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜீவ விருட்சம் ஏதோ யாருக்கும் தெரியாத மறைச்சு வச்ச ஒரு தோட்டத்துல இல்ல. அதுக்கு பதிலா அந்த பெரிய நகரத்தோட மையத்துல ஒரு பொது இடம் மாதிரி எல்லாருமே சுலபமா போயிட்டு வர மாதிரி அமைஞ்சிருக்கு. அதோட இலைகள் சுகம் தரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு கிரேக்க மொழியில தெரப்பியான பேரு. ஆனா இது நோயை குணப்படுத்துற சுகம் இல்ல. ஏன்னா அங்க நோயே இருக்காதே. இதுக்கு பதிலா கலாச்சாரத்திலையும் சரி, உறவுகள்லையும் சரி, சமூகத்திலையும் சரி ஒரு முழுமையான நல்லிணக்கத்தை தொடர்ந்து பராமரிக்கிறதுக்கு உதவுது. அப்போ ஒரு கேள்வி வரும், நித்தியத்துல எதுக்கு மாசம் கணக்கலாம்? ஏன்னா நித்தியம்ங்கிறது ஒரே இடத்துல தேங்கி நிக்கிற விஷயம் இல்லைன்னு காட்டுறதுக்கு தான் அங்கேயும் வளர்ச்சி இருக்கு, முன்னேற்றம் இருக்கு. ஆனா அழிவு, சிதைவு, முதுமை மாதிரியான விஷயங்களுக்கு அங்க இடமே இல்ல. கடைசியா பார்த்தோம்னா இந்த மரம் பைபிளோட மொத்த கதையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்க்குது. ஒரு தோட்டத்துல ஆரம்பிச்ச கதை ஒரு நகரத்துல முடியுது. யோசிச்சு பாருங்க, கதையோட ஆரம்பத்துல ஏதேன் தோட்டத்துல இருந்த மரம் ஒரு தனிப்பட்ட பாதுகாக்கப்பட்ட இடத்துல இருந்துச்சு. ஆனா கதையோட முடிவுல புதிய எருசலேம்ல இருக்கிற இந்த மரம் ஒரு பெரிய நகரத்தோட நடுவுல எல்லாருக்காகவும் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்ன? ஜீவ விருட்சங்கிறது நாம மறுபடியும் ஏதேன் தோட்டத்துக்கு போறது பத்தின கதை இல்ல. அது ஏதேன் தோட்டமே ஒரு பிரம்மாண்டமான பிரபஞ்ச நாகரிகமா அப்கிரேட் ஆகிறத பத்தினது. ஒரு தெய்வீக நித்தியமான நாகரிகத்துல மனிதனோட பங்கு எப்படி இருக்கும்னு காட்டுற ஒரு அற்புதமான விஷயம் இது.